ஈரானுக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கும் இடையிலான போரில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த புதிய எண்ணிக்கை ஈரான் வெளியிட்டுள்ளது. இப்போரில் இதுவரை 3375 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என ஈரானின் தடயவியல் துறை தலைவர் அப்பாஸ் மஸ்ஜெதி தெரிவித்தார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரானுடன் ஒரு முறையான ஒப்பந்தம் எட்டப்படும் வரை அந்த நாட்டின் துறைமுகங்கள் மீதான கடல்சார் முற்றுகை நீக்கப்படாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவுகளில் இந்த முற்றுகை ஈரானை பொருளாதார ரீதியாக பெரிதும் பாதித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடன் ஒரு இறுதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை முற்றுகை முழுமையாக அமுலில் இருக்கும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த முற்றுகையினால் ஈரான் ஒரு நாளைக்கு $500 மில்லியன் இழந்து வருவதாகவும் இது குறுகிய காலத்திற்கு கூட தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தொகை என்றும் அவர் வாதிட்டுள்ளார். ஏப்ரல் 13 முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ள இந்த முற்றுகை ஈரான் தனது அணுசக்தி திட்டம் மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தி விவகாரங்களில் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு உடன்பட வைக்கும் ஒரு அழுத்த உத்தியாக பார்க்கப்படுகின்றது. ஹோர்முஸ் நீர்நிலையை மீண்டும் மூடுவதாக ஈரான் எச்சரித்துள்ள நிலையிலும் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். இந்த நிலையில் ஈரான் துறைமுகங்களுக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் கப்பல்களை கட்டுப்படுத்தும் பணியில் அமெரிக்க கடற்படையின் மத்திய கட்டளையகம் ஈடுபட்டுள்ளது. இதேவேளை ஈரானிய சரக்கு கப்பலான டூஸ்காவை அமெரிக்க கடற்படை சிறைப்பிடித்ததற்கு பதிலடியாக ஓமான் கடலில் உள்ள அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இது ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் பதற்றத்தை அதிகரித்திருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையே ஏப்ரல் 22 வரை தற்காலிக போர் நிறுத்தம் அமுலில் இருக்கின்றது. இந்த நேரத்தில் ஈரானின் சரக்கு கப்பல் மீது அமெரிக்கா நடத்தியிருந்த தாக்குதல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானின் டூஸ்கா என்ற சரக்கு கப்பல் ஓமான் வளைகுடாவில் அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகையை மீறி செல்ல முயன்றது. அப்போது இந்த கப்பலின் என்ஜின் ரூம் மீது அமெரிக்க கப்பல் தாக்குதல் நடத்தியது. இதனால் கப்பலின் என்ஜின் தற்காலிகமாக செயலிழந்தது. இதனையடுத்து இந்த கப்பலை அமெரிக்கா சிறைப்பிடித்திருக்கின்றது. சிறைப்பிடிக்கப்பட்ட டூஸ்கா கப்பல் சீனாவிலிருந்து ஈரானின் பண்டார் அப்பாஸ் துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்தது. இதில் சீன தொடர்பு இருப்பதால் இந்த விவகாரம் இப்போது அமெரிக்கா ஈரான் மோதலில் இருந்து மாறியுள்ளது. மறுபுறம் ஈரான் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் ட்ரோன் மூலம் பதில் தாக்குதலையும் தொடங்கியுள்ளது. ஈரான் புரட்சிகர காவல் படை மற்றும் ஹஸ்ரத் ஹாதம் அல் அன்பியா இராணுவ தளத்திலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தகவலை ஈரானின் தஸ்னிம் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை. இன்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுடன் இரு நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வருகின்றது. இந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க அமெரிக்கா விரும்பிய நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்கப் போவதில்லை என்று ஈரான் அதிரடியாக அறிவித்துள்ளது. இதனால் புதன்கிழமை முதல் முழு அளவிலான போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து எச்சரித்துள்ள ஈரான், எங்களுடைய எண்ணெய் ஏற்றுமதியை தடுத்துவிட்டு மற்றவர்கள் மட்டும் பாதுகாப்பை எதிர்பார்க்க முடியாது. எண்ணெய் சந்தை அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும், இல்லையெனில் அனைவரும் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. மேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் வளைகுடா அரபு நாடுகளின் மின் நிலையங்கள் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் தகர்க்கப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. இதேவேளை அமெரிக்காவுடன் 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் இப்போதைக்கு இல்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி, பேச்சுவார்த்தையை ராஜதந்திர முயற்சிகளை முன்னெடுப்பதில் அமெரிக்கா தீவிரமாக இல்லை. பேச்சுவார்த்தைக்கு தயார் என கூறும் அமெரிக்கா அதற்கான செயல்முறையை முன்னெடுப்பதில் தீவிரம் காட்டுவதில்லை. அதன் நடத்தைகள் இதையே உணர்த்துகின்றன. ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரானிய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியது. ஈரான் துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டிருப்பது, லெபனானில் போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துவதை தாமதப்படுத்துவது ஆகிய அனைத்தும் போர் நிறுத்தத்தின் தெளிவான மீறல்கள். அத்தோடு அச்சுறுத்தும் சொல்லாடல்களை அமெரிக்கா மேற்கொள்கின்றது. அமெரிக்கா தனது நிலைப்பாடுகளை அடிக்கடி மாற்றுவதோடு அளவுக்கு அதிகமான கோரிக்கைகளை முன்வைக்கின்றது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் மற்றவர்களுக்கு தடையற்ற பாதுகாப்பை எதிர்பார்க்கும் அதே வேளையில் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை அமெரிக்கா கட்டுப்படுத்துகின்றது.
எனவே இப்போதைக்கு புதிய பேச்சுவார்த்தைகளில் ஈரான் ஈடுபடாது என தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டிருப்பது அமைதி பேச்சுவார்த்தைக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் தெரிவித்தார் என செய்திகள் வெளியாகியுள்ளன. 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தையை மீண்டும் இஸ்லாமாபாத்தில் நடத்த தங்கள் நாடு தயாராக இருப்பதாகவும் அப்போது அவர் கூறியுள்ளார். இதையடுத்து அசீம் முனிரின் கவலை குறித்து பரிசீலிப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை ஈரானுக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கும் இடையிலான போரில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த புதிய எண்ணிக்கையை ஈரான் வெளியிட்டுள்ளது. இப்போரில் இதுவரை 3375 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என ஈரானின் தடயவியல் துறை தலைவர் அப்பாஸ் மஸ்ஜிதி தெரிவித்தார். ஈரான் நீதித்துறையின் மிசான் செய்தி நிறுவனம் மற்றும் பிற ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியில் ஈரான் தடயவியல் அமைப்பின் தலைவரான அப்பாஸ் மஸ்ஜிதி இந்த தகவலை தெரிவித்துள்ளார். அதன்படி உயிரிழந்தவர்களில் 4 மட்டுமே இன்னும் அடையாளம் காணப்படாமல் உள்ளனர் என மஸ்ஜிதி கூறினார். அவர் அளித்த தகவல்களில் உயிரிழந்தவர்களில் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கை குறித்த தனித்தனி விவரங்கள் இடம்பெறவில்லை. அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களில் 2875 பேர் ஆண்கள் என்றும் 496 பேர் பெண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் உயிரிழந்தவர்களில் 383 பேர் 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் என்றும் மஸ்ஜிதி தெரிவித்தார். இந்த சூழலில் ஹோர்முஸ் ஜலசந்திக்கு அருகே ஈரானின் சரக்கு கப்பல் ஒன்றை அமெரிக்கா கைப்பற்றியுள்ளதாக மீண்டும் பதற்றம் உருவாகியுள்ளது. கடந்த வாரம் ஈரான் துறைமுகங்கள் மீது கடற்படை முற்றுகையை அறிவித்த பிறகு அமெரிக்கா மேற்கொண்ட முதல் கைப்பற்றும் நடவடிக்கை இதுவாகும். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை கடற்கொள்ளை செயல் என்றும் போர் நிறுத்த ஒப்பந்த மீறல் என்றும் ஈரான் குறிப்பிட்டுள்ளதுடன் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. மேலும் அமெரிக்க நடவடிக்கையானது தற்போதைய போர் நிறுத்தத்தின் நிலைத்தன்மை குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது. மேலும் உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் நீண்டகால தடை ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக மசகு எண்ணெய் விலையும் உயர்ந்துள்ளன.